அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம காய்கறிகள்லேயே ரொம்ப சிறிய காயின்னு சொல்லக்கூடிய சுண்டைக்காயை பற்றி தாங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா சின்ன காயாக இருந்தாலுமே கூட அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் சத்துக்களும் ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த சுண்டைக்காயில் நுண்ணூட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. ஸோ உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுல இருந்து நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறது வரைக்குமே பெரிய பெரிய வேலைகளை கூட செய்யக்கூடியது அப்படின்னா அது இந்த சுண்டைக்காய் தாங்க. மிகப்பெரிய மாபெரும் மருத்துவ குணங்களை பெற்றிருக்கக்கூடிய சுண்டைக்காயை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகள், இதய நோய் அப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே எந்த ஒரு உடலாக இருந்தாலுமே அதுக்கு ஏதுவானது அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் பலவீனம் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோயற்ற வாழ்க்கைக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காயில் விட்டமின் சி, ஏ, இ போன்ற நிறைய சத்துக்கள், அதாவது எக்கச்சக்கமாக நிறைய இருக்குன்னே சொல்லலாம். இந்த சுண்டைக்காய் குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு தான் முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. விட்டமின் சியை அதிகமாக பெற்றது. ஸோ ஆரஞ்சு, கொய்யா, பப்பாளிக்கு நிகரான சத்துக்கு இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த சுண்டைக்காய் தான். ஏன்னா எல்லா பழங்களையும் சாப்பிட முடியாதவங்க, வாங்க முடியாதவர்கள் கூட சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாகவே கிடைக்கும். ஸோ இந்த சுண்டைக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கோங்க. அதே போல் சுண்டைக்காயில் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. அதாவது ரத்தத்தில் கொழுப்பு சேர்ந்து இருக்கிறது, இல்லைன்னா ரத்த குழாய்களில் படியறது, இது எல்லாத்தையுமே சுண்டைக்காய் தவிர்க்கும். இந்த சக்தி சுண்டைக்காய்க்கு இருக்குது. ஸோ வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 முறை கண்டிப்பாக சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை கூட இது அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். ஸோ நமக்கு நோய் தொற்றுகள் எதுவும் ஏற்படாது. வாரத்துக்கு 2 முறையாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சுண்டைக்காயில் நிறைய இரும்பு சத்து வேறு இருக்குது. அதனால் ரத்த சோகை இருக்கக்கூடியவங்க, அதை எதிர்த்து போராடக்கூடியவங்க, விலை அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் வாங்க முடியாதவங்க எல்லாருமே நீங்கள் சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. ஏன்னா சுண்டைக்காய் உங்களுக்கு ரத்த சோகையை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெற்றது. இரும்பு சத்து அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே கேழ்வரகு, கீரை, பழ வகைகள் இதுதான் நிறைய பேருக்கு தெரியும். எல்லோரும் அதை தான் விரும்புவாங்க. ஆனால் சுண்டைக்காயில் அதிகமாக இருக்குங்க. அது ஒரு புதிய விஷயமா உங்களுக்கு தெரியலாம். ஆனால் சுண்டைக்காய் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக ரத்த சோகையிலேருந்து குணமாகும். ரத்தம் நல்லா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் காய்ச்சல் நேரத்தில் நீங்கள் சுண்டைக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா காய்ச்சல் வருது அப்படின்னாவே ஏதாவது ஒரு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்ற போது தான் காய்ச்சல் வரும். இந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் சுண்டைக்காயை எடுத்து சாப்பிடும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை அதிகமாக்கி கொடுக்கும். காயம் ஏற்பட்டுச்சு, புண்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கூட எல்லாம் சரியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் சுண்டைக்காய் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது தைமின், ரிஃப்ளோபிளேவின், வாய்ப்புண்ணு, இந்த மாதிரி சொத்தப்பல் இருக்கிறது எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். ஸோ சொத்தப்பல்லாம் உருவாகாமையே தடுக்கும். அந்த அளவுக்கு சுண்டைக்காயில் சக்தி இருக்குது. அதே போல் இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நரம்புக்கு தேவையான சக்தி கொடுக்கக்கூடியது. பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்கு, நினைவாற்றல் அதிகமாகறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும். சொல்லப்போனால் சித்த மருத்துவத்தில் சுண்டைக்காயினுடைய பயன்பாடு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதிகமாக பயன்படுத்துவாங்க. பல்வகை மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுவும் குறிப்பாக பிரசவமான பெண்களுக்கு பத்திய சாப்பாட்டில் ஒரு பகுதியாகவே அங்காய பொடி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் முக்கியமானதாக சேர்க்கப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுண்டைக்காய் தான். பிரசவித்த தாய்மார்கள் தாய்ப்பால் சுரப்பை அதிகமாக்கி செரிமான சக்தியை அதிகமாக்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும், அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றணும் அப்படின்றதுக்காகவும் இந்த சுண்டைக்காயை அதிகமாக பயன்படுத்துறது உண்டு. ஸோ சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா இன்னும் ஏராளமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சுண்டைக்காய் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை நீக்கி கொடுத்துடும். ஸோ தேவையில்லாத புழுக்கள்லாம் வெளியேறிடும். இதய நோய்களை கட்டுப்படுத்துது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யுதுங்க. இத்திலூடு சுண்டைக்காய் தான். ஆனால் அது எவ்வளோ சக்தி வச்சுருக்குன்னு பாருங்களேன். இவ்வளோ நன்மைகள் இருக்கக்கூடிய தகவல்கள் பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியறதே கிடையாது. ஸோ உடலில் ஆரோக்கியத்துக்கு ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியம்.
இந்த ஊட்டச்சத்துக்கு மிக்க உணவுகளை நம்ம எடுத்துக்கும் பொழுது தான் நம்முடைய உடல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து ஏற்படாமல் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சுண்டைக்காய்க்கு இருக்கக்கூடிய பவர் ரொம்பவே அதிகம்தாங்க. இந்த சுண்டைக்காயை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு சுண்டைக்காய் பிடிக்குமா? அப்படின்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சுண்டைக்காயில சத்துக்களுடன் தாண்டி விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சினேற்றீகள் தவிர உயர்ந்த புரதங்கள் இருக்குது. உணவு நார்ச்சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இயற்கையாகவே நிறைய அளவில் சத்துக்கள் பெற்றிருக்குங்க. குறைந்த அளவு தான் கார்போஹைட்ரேட் இருக்குது, கலோரிகளும் இருக்குது, கொழுப்பும் இருக்குது. அப்படின்றதுனால தாராளமாக எல்லாருமே வந்து இந்த சுண்டைக்காயை எடுத்துக்கலாம். சுண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், இரும்பு அப்படின்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதே போல் சுண்டைக்காயை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது செரிமான ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா சுண்டைக்காயில் வந்து ஃபீனாயில்கள் மற்றும் குளோரோஜெனின்கள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா குடல் இரைப்பை அலர்ஜிஸ், ஒரு சில சமயங்களில் வயிற்றில் நிறைய அமிலங்கள் வந்து சுரக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் நமக்கு வந்து ரொம்பவே பேலன்ஸ் பண்ணிடும். அதே போல் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால உணவை வந்து செரிமானம் செய்கிறதுல வந்து ரொம்பவே அதிக பங்கு எடுத்துக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது பசியும் வந்து பராமரிக்கும். அதே போல் நீரிழிவு நோயாளிகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைகோசைட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. இந்த சத்து உடலில் இன்சுலின் உற்பத்தி, குளுக்கோஸினுடைய உறிஞ்சுதலை வந்து கட்டுப்படுத்துது. ஸோ இதை சாப்பிடும் பொழுது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா திடீர்னு ஏறாமல் ஒரு லெவலாகவே வந்து இருக்கும். ஒரு அற்புதமான தீர்வு கொடுக்கும். அதனால் அடிக்கடி நீங்கள் சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. நீரிழிவு நோயாளிக்கு ஒரு கூடுதலான ஒரு சக்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சுண்டைக்காயை சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீரிழிவு நோய் இல்லாதவங்க யாருமே கிடையாது. சின்ன வயசுலேயே கூட இந்த வியாதி இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லாருமே இந்த சுண்டைக்காயை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த குளுக்கோஸ் அறிகுறிகளையும் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கி கொடுக்கும். இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்குது. இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய இந்த சுண்டைக்காயை நீங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவீங்களா அப்படின்னு மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சுண்டைக்காயில் இதை தாண்டி இன்னும் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதே போல் இந்த சுண்டைக்காயை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது சிறுநீரக செயல்பாடுகள் வந்து நல்லா இருக்கும். சுண்டைக்காயில் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் இருக்குது. ஸோ சிறுநீரக கற்கள் இது மாதிரி சிறுநீரக கோளாறுகளை எல்லாம் கூட குணப்படுத்தி கொடுத்துடும். இதனால் கண்டிப்பாக நீங்களும் வந்து சுண்டைக்காயை உங்களுடைய உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது வழக்கமான உணவில் சுண்டைக்காயை கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாத்தையும் வந்து வெளியேற்றி கொடுக்கும். சிறுநீரகம் அதனால் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுல சுண்டைக்காய் எவ்வளவு பெரிய பங்கு எடுத்துக்குது அப்படின்றத கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றாட உணவில் நீங்கள் சுண்டைக்காயை சேர்த்துக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாருக்கு சுண்டைக்காய் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சின்னதாக தான் இருக்குது, இத்தினோண்டு தான் இருக்குது அப்படின்னு அந்த காயை வந்து சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. சுண்டைக்காய் செடியில் இருக்கக்கூடிய இலை, காய், மலர், தண்டு, வேர் எல்லாமே ஆயுர்வேதத்தில் வந்து மருந்தாக தான் பயன்படுத்திகிட்ருக்கு. இந்த சுண்டைக்காயில் நாட்டு சுண்டைக்காய், காட்டு சுண்டைக்காய் அப்படின்னு 2 வகை சொல்லுவாங்க. சுண்டைக்காய் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பச்சையாகவும் சமைத்து சாப்பிடலாம். அதை காய வைத்து வத்தல் செய்தும் வந்து சாப்பிடுவாங்க. அடிக்கடி உங்களுடைய வீட்டில் இந்த சுண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போல்லாம் சுண்டைக்காய் வந்து பொடி செய்தே வந்து கொடுக்குறாங்க. சுண்டைக்காயில் கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான சக்திகள் தான். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி அஜீரணம், மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது. இரைப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கணையத்தில் ஏற்படக்கூடிய புண்கள், வயிற்றில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான அமில சுரப்பி இது எல்லாத்தையுமே வந்து ஏற்படாமல் தடுக்குதுங்க. மேலும் சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா மாதவிடாயை சீர்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. ஏன்னா சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய சபோஜெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீராய்டு ஹார்மோன் உற்பத்தியை வந்து சீராக்கி கொடுக்குது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை வந்து சீராக்கும். ஹார்மோன் சமநிலை வந்து சரி செய்து கொடுக்கும். அதனால் ஒழுங்கற்ற மாதவிடாய் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனை சரி செய்யறதுக்கு சுண்டைக்காய் ரொம்ப உதவியாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நீர்க்கட்டி இருக்கக்கூடியவங்க, தைராய்டு இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய சீரற்ற மாதவிடாய் பிரச்சனையை வந்து இந்த சுண்டைக்காவை நீங்கள் தினசரி உணவில் எடுத்துகிட்டு வரும் பொழுது சரியாக போகும். ஸோ இதுக்காக வந்து நம்ம மெடிசன் எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதே போல் இரும்பல், மூச்சுக்குழாய் அடைப்பு, சைனஸு, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆஸ்துமாவினுடைய அறிகுறிகள் எல்லாத்தையுமே குறைக்கிறதுல சுண்டைக்காய் முக்கிய பங்கு எடுத்துக்குதுங்க. ஸோ அதுவும் குறிப்பாக ஆஸ்துமா தொந்தரவு இருக்கக்கூடியவங்களாம் அடிக்கடி உணவில் சுண்டைக்காய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது.
இப்படி பல வழிகளில் பயன்படக்கூடிய சுண்டைக்காயை நீங்களும் பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து வாழுங்க. சுண்டைக்காயை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த ஆரோக்கியமான தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் பார்த்ததோட மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவில் பார்த்த ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.